ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறீங்க? பார்த்திங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லாதனால சரி ஆஸ்பத்திரிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வீட்டுக்கு. வேலைக்கு போன பக்கம் என்னால் செய்ய முடியல. அதனால் வாய்க்கு ஏதோ ஒன்று ஒப்பமாக செஞ்சு கொடுமா அப்படின்னா, என்ன வேண்டாம் அப்படின்ச்சம்மா. எனக்கு ஒன்றும் வேண்டாம், புளிச்சாப்பாடு செஞ்சு கொடுமான்னு. பார்த்தீங்களா, அம்மா வீடு தான், புருஷன் வீடு தான். உங்களுக்கு எது உங்களுக்கு பெஸ்ட்டு? எனக்கு பொறுத்தளவுக்கு அம்மா வீடு தான். ஏன்னா நான் அப்பயுமே அம்மா அப்பா தான், புருஷன் வந்து 2ஆம் பட்சம்தான். சரிங்களா? எனக்கு பொறுத்தளவுக்கு புருஷங்கிறது புருஷன் தான். கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா புருஷனோடு தான் நமக்கு முக்கியம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஆனால் நமக்கு தேவையானது நமக்கு வேணுங்கிறது உள்ள கேட்டாலே அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுக்குறாரு அம்மா அப்பா மட்டும்தான். ஆனால் நம்ம புருஷன் வீட்டில் என்ன பண்ணுறோம்? நம்ம படுத்தே கிடந்தாலும் நம்ம பிள்ளைங்க ஒன்றும் செய்யாது. மாமியம்மா கொண்டு ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நங்கையா குழந்தையா ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க பார்க்கறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. வந்த பிள்ளைய பார்க்க மாட்டாங்க. எப்பயுமே எல்லா வீட்லேயுமே அதுதான். யார் வீட்டில் நங்கையா குழந்தையாக இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சங்கடப்பட்டீங்கன்னாலும் சரி, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. சரிங்களா? அதனால் அதாவது என்னென்னா, மாமியார் வீட்டுக்கு போகாத பிள்ளைகளுக்கு சங்கடம் இருக்காது, மாமியார் வீட்டுக்கு போனவங்களுக்கு கண்டிப்பாக சங்கடம் இருக்குது. அதனால் எங்கள் அம்மாட்ட வந்து சொன்னோன்னையுமே புளிச்சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டாங்க. சரியா? அதனால் தயவுசெய்து எந்த வீட்லையாக இருந்தாலும் சரி, நங்காய குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மா வீடு தான் ஃபஸ்ட்டு. எக்காரணத்தை கொண்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம அப்பா அம்மா வீட்டில் நடக்கிற விஷயத்த புருஷங்கிட்ட மட்டும் சொல்லாதீங்க. என்னோடய கணிப்பு அதுதான். ஏன்னா அவங்களே ஒரு சூழ்நிலையாச்சுன்னா நம்மளை சொல்லி காட்டுற சூழ்நிலை வரும். உங்கள் அப்பா வீட்டில் அப்படி, எங்கள் அம்மா வீட்டில் இப்படின்னு நம்மளே சொல்லி காட்டணும். அவங்க வீட்டில் 1000 ஊழல் நடக்கும், ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் புருஷன் பிள்ளைன்னு நினச்சிட்டு யதார்த்தமாக சொல்லுவோம். ஆனால் புருஷமாக இருக்குது அப்படின்னு சுயநலவாதிங்க. ஏன்னா நம்மளால் அங்கே தேவை இருக்குது. நமக்கு அவங்க சமைச்சு போடணும், அவங்களுக்கு நல்லது கிட்ட செய்யணும், பிடிக்கணும், எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம அப்படி இல்லையில, நம்ம அப்பா அப்படி இல்லையில. நமக்கோசரமே வாழ்ந்து, நமக்கோசரமே இருந்து, நமக்கோசரமே இருக்கிறாங்க. அதுதான் உயர்ந்த மனசு. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா மட்டும்தான் தனிமையாக இருப்பாங்க. அதே தான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா. சாப்பாடு நல்லா இருக்குதும்மா. அதனால் அப்படித்தான் பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்பா அம்மா தான். இந்த மற்றதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். தங்கத்திலேயே தாங்குற புருஷனாகவே இருந்தாலுமே அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற ஒரு சுதந்திரம் பெண்களுக்கு வேறு எங்கேயுமே இருக்காது. எங்களுக்கு கிடைச்ச அப்பா அம்மா மாதிரிலாம் எங்கேயுமே கிடைக்காது. பணங்காசு இருக்குதே இல்லையா, நல்ல அன்பான அப்பா அம்மா எங்களுக்கு கிடச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. ஆனால் சில வீட்லையெல்லாம் பாருங்கள், அப்படிலாம் இருக்காது. வந்த மருமகளை வீதியில் விட்டுருவாங்க, வந்த பிள்ளைய தாங்குவாங்க. அதெல்லாம் சுயநலம் தானே? நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோக்கோசரம் சொல்லலை, நடைமுறை சொல்லிகிட்டு இருக்கிறேன். உலகத்தில் நடக்கிறது சொல்கிறேன். தப்பாக நினச்சிங்கன்னா மன்னிச்சிக்கணும். ஏன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே நடக்குது. தன்னோட பிள்ளைய தாங்குறாங்க, அடுத்தவங்க பிள்ளைய வீதியில் விடுறாங்க. அது நடக்குதோ இல்லையா உங்களுக்கே தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா சாப்பாடு போடுமா, சாப்பாடு போடு சொல்லுங்கள். உங்களுக்கே தெரியுமில்ல, உங்களுக்கு தெரியும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அப்படித்தான் 3 மருமக்கமாரு. அந்த 3 மருமக்கமாருக்கு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. காடு தோட்டம் எல்லாமே பிள்ளைகளுக்கு எல்லாம் எழுதி வச்சு போட்டு 3 மருமக்கமாருக்குமே எதுவுமே செய்யலை. அப்போ நாளைக்கு புள்ள பார்ப்பாளுங்களா? பார்க்க மாட்டாள்ல. என்ன தான் நம்ம பேசினாலும் முடித்தாலும் பையனோட பொண்டாட்டி தான் பார்ப்பா, மருமக தானே பார்ப்பா. பார்க்க மாட்டாள். மக என்ன பண்ணுவா? தன்னோட தேவைக்கு மட்டும் நம்மளை யூஸ் பண்ணிக்குவா. அது யார் யூஸ் பண்ணுறா? மக தானே யூஸ் பண்ணுறா. அதனால் இப்போ வரைக்குமே
எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான். ஏன்னா நாங்கள் வீட்டில் 3மே பக்கத்தில் யாருமே இல்லை. எங்கள் வீட்டில் நான் தான் ஆம்பளை பையனாட்டேன். கஷ்டமாக இருக்கும். எனக்கு இந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்குது, அந்த வாழ்க்கை பிடிக்கல. அப்பா அம்மா வீடுங்கிறது பெரிய ஸ்லாக்கியம். எத்தனை பேருக்கு கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதுதான் உண்மை. நம்மளும் அங்கேயே இருந்தால் செஞ்சாலும் செய்யலினாலும் சுடு தண்ணி வச்சு குடித்தாலும் குடிக்காட்டி ஒரு தண்ணி வெயினாலும் கூட கெஞ்சணும், சோறு வெயினாலும் கெஞ்சணும், ஒரு நல்லது கெட்டதுனாலும் பார்க்கணும். எல்லாமே நம்ம தான் பார்க்கணும். அம்மா வீட்டில் அப்படி இல்லையல்ல. இன்னும் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையாம்மா என்னமோ ஏதோ நினைப்பாங்களே, நினைக்க மாட்டாங்களா? அதுதான். ஆனால் மாமியாருக்கு நீங்கள் எத்தனை தான் செய்யுங்க, நீ என்னத்தை செஞ்ச இன்னும் பார்த்தா சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அம்மா வீடு பார்த்தாலும் பார்க்கலீங்கனாலுமே நம்ம புள்ளா அப்படிம்பாங்க. ஆனால் மாமியார் மிஞ்சின மருமகளில், மருமகளை மிஞ்சின மாமியாரில் அப்படி. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், அப்பா அம்மா பிள்ளைக்குட்டியில் நல்லா இருக்கிறீங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், மாத்திரை போட்டுட்டேன். சளி பிடிச்சிட்டு நல்லா பார்க்க வைரஸ் காய்ச்சல். சளி பிடிச்சிட்டு ஒன்றுமே முடியல. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாங்க. பாய்.